கர்ப்பப்பையில கட்டி வராம இருக்கு. கட்டினா ஒரு 25 35 வயசு அந்த வயசு பசங்களுக்கு தான் அதிகமாக கட்டி வரும். ஆனால் கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. கர்ப்பப்பை எடுக்கிறது 40 45 வயசுல கர்ப்பப்பை எடுப்பாங்க. ஆனால் வர ஆரம்பிக்கிறது எப்போன்னா ஒரு 25 ஒரு 30 35 வயசுக்குள்ள தான் அது ஆரம்பிக்கும். அது ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பீரியட்ஸ் டைம்ல நல்லா தூங்குவோம் படுத்து. நமக்கு வயிறு வலிக்கும், பயங்கரமா வயிறு வலிக்கும். அந்த வயிறு வலி வரும்போது நம்ம படுத்து தூங்குவோம். கொஞ்சம் அசையாம படுத்துட்டே இருந்தோம்னா அந்த வயிறு வலிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அசையாம படுத்துட்டு இருப்போம், இல்லை வேலை செய்யாம ஒரு இடத்துல உட்காருவோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வயிறு வலிச்சிருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே ஒழிஞ்சு, ஆனால் படுக்கக்கூடாது, உட்காரலாம். ஏன்னா அந்த பிளட்டு ஃபுல்லாக அந்த கருமுட்டை உடஞ்சி பிளட்டு ஃபுல்லாக வெளியே போகணும். நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னும் போது அது வெளியே போகாது. அது வெளியே போக அவ்வளவா மொத்தமாக வெளியே போக வாய்ப்பு கிடையாது. ஒரு அளவுக்கு மட்டும்தான் வெளியே போகும். நீங்கள் நடமாடிட்டே இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது அது மொத்தமாக வெளியே போயிடும். கருமுட்டை எவ்வளோ உடஞ்சிருக்கோ அந்த பிளட்டு மொத்தமும் வெளியே போயிடும். நீங்கள் அதையும் மீறி நீங்கள் படுத்துட்டே இருந்தீங்கனாலோ, இல்லை மோஸ்ட்லி படுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படின்னா, பீரியட்ஸ் ஆகும்போது படுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையில் கட்டி வரும். ஏன்னா அது ஏன் கட்டி வருதுன்னா, கருமுட்டை உடஞ்சி மொத்த பிளட்டும் வெளியே போகாமல் ஒரு கொஞ்சம் பிளட்டோ இல்லை ஏதோ ஒரு மாதம் வந்து கொஞ்சம் பிளட்டு உள்ளே நின்றுடும். அடுத்த மாதம் வரும்போது அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் பிளட்டு அதை சுற்றி நிற்கும். திரும்ப அடுத்த மாதம் வரும்போது இன்னும் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகும் போது அது கட்டி மாரி கட்டி ஆகிடும். கட்டி ஆகும்போது தான் உங்களுக்கு வயிறு வலி ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னுவாங்க. அந்த கட்டி வராமல் இருக்கணும்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆகும்போது படுத்து தூங்கக்கூடாது. யாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும், வேலை செய்கிறவங்களுக்கு அவ்வளோ வராது. மோஸ்ட்லி படுத்துட்டு இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்டு வயிறு வலிக்கும் போது படுத்து ரெஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையில் கண்டிப்பாக கட்டி வரும். ஏன்னா அது பட்டுன்னு வரப்போகிறது கிடையாது. ஒரு மாதம் சும்மா இவ்வளோண்டு தான் உள்ள கர்ப்பப்பையில் நின்றுடும். இவ்வளோண்டு நிற்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அடுத்த மாதம் அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் நிற்கும் வராமல். அடுத்த மாதம் கருமுட்டை உடையும் போது இன்னும் கொஞ்சம் நிற்கும். திரும்ப அதுக்கு அடுத்த மாதம் கருமுட்டை உடைஞ்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதை சுற்றி நிற்கும். ஏன்னா வெளி வர விடாமல் இந்த குட்டியாக இருக்கிற இது தடுக்கும். இந்த குட்டியாக கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது தடுக்கும் போது அதை சுற்றி அப்போ பெருசாகும் போது தான் நமக்கு வலி உண்டாகும். அந்த வலி வரக்கூடாதுன்னா, அந்த அந்த கர்ப்பப்பையில் கட்டி வரக்கூடாதுன்னா நம்ம பீரியட்ஸ் டைமில் நல்லா நடக்கணும். ஒன்று நடக்கணும், இல்லை நல்ல வேலை பார்க்கணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. வயிறு வலி வந்தாலும் நம்ம படுத்துட்டு இருக்கக்கூடாது, படுக்கவும் கூடாது, தூங்கவும் கூடாது. படுத்துட்டு இருந்தீங்கன்னா மொத்த பிளட்டும் வெளியே வருமானு தெரியாது, வராது. வராமல் உள்ளே நிற்கிறது தான் கர்ப்பப்பையில் கட்டி.